கவர் ஆயிடுச்சு. என்னன்னா ஃபேண்ட்டே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா லாங்கா இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டாப் எடுத்து நான் வச்சு பார்த்தா, எனக்கு கீழ தர பெரண்டுது. அடச்சி இதுக்கு போய் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நெனச்சுட்டு, அவங்க வந்து இல்ல எனக்கு இது போல வேணான்னு சொல்லிட்டு வெளிய போனாங்க. சரிடா நம்மளுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் நம்மள வேணான்னு சொல்லிட்டு வெளிய போலான்னு சொல்லிட்டு வெளிய வந்தோம் பாருங்க. இருக்கீங்க நீ முடியும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கூட நான் பின்னாடி வந்ததும் அவங்க உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கறதுக்கு இது பாரு எவ்வளோ நேரம் வந்து எடுக்க சொல்லிட்டு ரேட்டு பேசுனேன். எனக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடுச்சு. ஆனா நான் இப்ப அந்த இடத்துல நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னா, நாளைக்கு என்னால எடுத்து சாரி எடுத்து நான் படைக்கிறதுக்கு வச்சிருக்க முடியாது. அதனாலேயே என்னவோ நான் பேசி அந்த ட்ரெஸ் எடுக்காத வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமே படுறேன். அப்பா எப்படியோ ஃபைனலா நம்மளுக்கு துணி நம்ம எடுக்கல. எடுத்திருந்தோம்னா நம்ம நல்லா திட்டு தான் வாங்கியிருப்போம். நீ வந்து படைக்கிறதுக்கு எடுக்காத எடுக்கிற மாரி எடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு நெனச்சுட்டு, அப்பா நல்ல வேளையா அந்த பொம்பள திட்டுனாங்க கூட திட்டிட்டு போகுது. அது திட்டுனது கூட ஒரு நல்லத்தனம் வந்ததால தான் வந்து நம்ம நாளைக்கு சாரி வேணா எடுத்து வச்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்தேன்.